அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டு காதலி எஸ்எம் கிச்சனில் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல். உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்ச் மெனுன்னு சொல்லுங்கள். எப்பயும் போல் சுட சுட சோறோட பருப்பு ரசமும் ஈரல் மிளகு வறுவல். இது வந்து பெப்பர் அதிகமாக போட்டு செய்கிறது. நல்லா சோத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது கூடவே சிக்கன் கிரேவியும். இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே ஈஸி தான். சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி. அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் உப்பெல்லாம் சேர்த்துட்டு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூடவே அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான உப்பும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் முழு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், அது கூடவே வாசனைக்காக புதினா கொத்தமல்லி 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு, உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரில் 2 விசில் போட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் குக்கரில் ஆட்டி சட்டியில் கூட வேக வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். சிக்கன் சீக்கிரமே வெந்துடும் இல்லையா? வேறு ஒரு கடாயில் மாற்றிட்டு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த வேக வச்ச கறியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சுட சுட சோறோடு பரட்டி சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். அது கூடவே மட்டன் ஈரல் வறுவலும் இதோட ரெசிபி மெயின்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.